Hi everyone. Grade 6 Knowing Our Numbers first chapterல next heading வந்து how many numbers can you make? Digits கொடுத்துருப்பாங்க 3 digitல 4 digit அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. Digits வச்சு என்ன பண்ணலாம்னா greatest number smallest number கண்டுபிடிக்கலாம். Try this page number 3 பார்க்கலாம். Use the given digits without repetition and make the greatest and smallest 4 digit numbers. 4 digits வச்சு sums கொடுத்துருக்காங்க. அது நம்ம repetitionனா என்னதுன்னா ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும். அந்த நம்பர்ஸை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. ரிப்பீட் ஆகாமல் கிரேட்டஸ்ட்டு 4 டிஜிட் நம்பரும் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏசம் பாருங்கள் 2874 4 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வச்சுட்டு கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்கணும், ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா எது வந்து கிரேட்டஸ்ட் நம்பர்னு பார்க்கணும். 2874 எது கிரேட்டஸ்ட் நம்பர் 8 அப்படி தானே. அப்போ அந்த 8 ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போ 8 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது 8 எழுதியாச்சு. அப்புறம் 7 8 7 நெக்ஸ்ட் நம்பர் 4 2. இதுதான் கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 8742. இப்படி தான் நம்ம நம்பர்ஸ் வந்து மேக் பண்ணணும். ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 4 டிஜிட் நம்பர் அப்படியே வந்து உல்ட்டாவாக வருது, ரிவர்ஸில் வந்துடும். அவ்வளோதான். இப்போ என்ன வரும்? ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் எது 2, நெக்ஸ்ட்டு 4 7 8. ஓகேவா? வெரி ஈஸி. நெக்ஸ்ட்டு பி சம் 9, 7, 4, 1. இல்லை கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் எது கிரேட்டஸ்ட் நம்பர் 9741ல் 9 அப்படி தானே. அப்போ 9 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் 7, நெக்ஸ்ட் நம்பர் 4, அப்புறம் 1. ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் என்னது இப்படி ரிவர்ஸில் வரும். அப்படி தான் அப்போ என்னது 1 4 7 9. இதான் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட்டு 4750 கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பரும் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பரும் கேட்டிருக்காங்க. இப்போ 4750 இருக்கால ஒரு நம்பர் 0 ஆயிடுச்சு அப்படி தானே. இதில் ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க 0754 இஸ் 3 டிஜிட் நம்பர். இப்போ 0 ஃபஸ்ட்டுன்னு வச்சு நம்ம எழுதக்கூடாது. 1000 பிளேஸில் 0 வர மாதிரி எழுத முடியாது. எழுதுனா என்ன ஆகும்? அது 3 டிஜிட் நம்பர் ஆகிடும். 754 தான் வரும். அதனால் அது 3 டிஜிட் நம்பர் ஆகிடும். கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இப்போ கண்டுபிடிக்கலாமா? 4750 இருக்குது. இல்லை கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்னது? ஃபஸ்ட்டு எது கிரேட்டர் நம்பர்? இதில் 7 7 நெக்ஸ்ட்டு 5 அப்புறம் 4 அப்புறம் 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர். ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னால் நம்ம ஆக்சுவலாக எப்படி எழுதுவோம்? நான் உங்களுக்கு ஃபஸ்ட் எழுதி காமிக்கிறேன். எப்படி எழுதுவோன்னா 0 எழுதுவோம். அப்படி தானே 0 நெக்ஸ்ட் நம்பர் 4 அப்புறம் 5 அப்புறம் 7 இந்த மாதிரி எழுதுவோம். ஆக்சுவலாக அப்படி தான் எழுதுவோம். ஆனால் 0457 இது வந்து 3 டிஜிட் நம்பர் ஆயிரும். நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 3 டிஜிட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 டிஜிட் நம்பர் ஆகிடும். நமக்கு கொஸ்டின் வந்து என்னது? ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர். இப்போ 4 டிஜிட் நம்பர்னால் என்ன பண்ணணும்? இது அப்படியே வந்து 4 அதுக்கு அடுத்த 0க்கு நெக்ஸ்ட் உள்ள ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுவோ அதை வந்து நம்ம 1000 பிளேஸில் போடணும். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டுக்காக எழுதி காமிச்சிருக்கேன். இது ஆன்சர் கிடையாது. இதான் ஆன்சர் 4057. இப்போ 0 வந்தால் என்ன பண்ணணும்? அதை வந்து 1000 பிளேஸில் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு 100 பிளேஸில் போடணும். நெக்ஸ்ட்டு உள்ள ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுவோ அதை தான் என்ன பண்ணணும்? 1000 பிளேஸில் போடணும். ஓகேவா? ஈஸி தானே, செஞ்சிடலாமா? நெக்ஸ்ட்டு டி சம் பாருங்கள் 1762. இது வந்து ஹோம்ஒர்க் ரொம்ப சிம்பிள் தான். எது கிரேட்டஸ்ட் நம்பர் பாருங்கள், அதுக்கு அடுத்த நம்பர் அப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி இல்லை கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பரும் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பரும் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. கமெண்ட் பண்ணுங்கள். 5403 இதில் வந்து ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பரும் கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பரும் இதுலேயும் கண்டுபிடிக்கணும். இதில் 0 இருக்குது. அப்படி தானே. 0 இருந்தால் என்னது? இந்த சம் மாதிரி சி சம் மாதிரி செய்யணும். ரொம்ப ஈஸி தான், செஞ்சுட்டு வாங்க பார்க்கலாம். 0வை என்ன பண்ணணும்? 1000 பிளேஸில் போடக்கூடாது, 100 பிளேஸில் போடணும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். செகண்ட் கொஸ்டின். Now make the greatest and the smallest 4 digit numbers by using any one digit twice. Twice na 2 meaning. Greatest and smallest 4 digit number நம்ம வந்து மேக் பண்ணணும். ஒரு டிஜிட் வந்து ட்வைஸ் ஆகணும். நமக்கு கொடுத்துருக்க 3 டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு 4 டிஜிட் நம்பர் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு டிஜிட்டை ட்வைஸ் பண்ணி செய்ய சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏ சம் பாருங்கள் 387. இப்போ கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே 3 டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 4 டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பர் என்ன பண்ணலாம்? ட்வைஸ் பண்ணலாம். அதாவது 2 டைம்ஸ் வரலாம், ரிப்பீட் ஆகலாம். ஓகேவா? இந்த ஏ சம்மில் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு பார்த்தோம். இதில் ரிப்பீட் ஆகலாம். இப்போ 387ல் எது பிக்கஸ்ட் நம்பர்? இது கிரேட்டஸ்ட் நம்பர் 8 அப்படின்னு. அப்போ 8
இப்போ இந்த 8 டபுள் டைம் போடணும். 8 எத்தனை டைம்ஸ் போடணும்? 2 டைம்ஸ், அதாவது ட்வைஸ் போட்டு நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் என்னது? 7. நெக்ஸ்ட்டு 3. இப்போ 8 8 7 3. நம்ம 7 வந்து டபுள் ஆக்கலாம். அப்படி தானே 7 வந்து ட்வைஸ் பண்ணலாம். ஏன் பண்ணல அப்படின்னா இப்போ பாருங்கள், இங்கே 8 8 7 3 தான் நம்ம கிரேட்டஸ்ட் நம்பர் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே 7 போட்டோம்னா 8 7 7 3ன்னு வரும். 8 7 7 3ங்கிறது என்னது? இதோட ஸ்மாலஸ்ட் நம்பர். நமக்கு வேண்டியது இருக்கிறதுலே வந்து என்னது? கிரேட்டஸ்ட் நம்பர் தான் நமக்கு வேணும். அப்போது இந்த ஃபஸ்ட் நம்பர் அதாவது 8 தான் டபுள் பண்ணணும். ஓகேவா? இப்போ 8 8 7 3. ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்னது? அதே மாதிரி தான் ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் அது அப்படியே ரிவர்ஸில் வரணும். 3. இந்த 3 தான் இங்கே டபுள் பண்ணணும். 3 3 7 8. 3 தான் என்ன பண்ணணும்? ட்வைஸில் எழுதணும். ஏன்னா அதான் நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதை 2 டைம்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ 3 3 7 8. பி சம் 905. இதில் ஒரு நம்பர் 0 கொடுத்துட்டாங்க. நமக்கு கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. இல்லை கிரேட்டஸ்ட் நம்பர் 9. 9 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். 9 9 5 0. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர். ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்னது? 0. அப்படி தானே? 0 0 2 டைம்ஸ் போட்டோம்னா 0 0 5 9 வருது. ஆனால் நமக்கு 5 9 59. 2 டிஜிட் நம்பர் நமக்கு கேட்டிருக்கிறது 4 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். இந்த 5 கொண்டு நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 5. அப்படி தானே? 5 நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ என்ன நம்பரு? 5 0 0 9. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சி சம் டி சம் ஹோம்ஒர்க். சி வந்து பி மாதிரியே தான், டி வந்து ஏ மாதிரி செய்யணும். ஓகேவா? Thanks for watching.